ஒரு அரசர் அவருக்கு ஓய்வு தேவைப்படுதுன்னா, அவரோட பையன அரசராக்கணும்னு நினைக்கிறதையும், அத மந்திரிகள் அனைவரும் மறுக்கிறதையும், இதுக்கு இடையில மக்களுக்கு ஒரு பிரச்சனை வரதையும், அதையே அந்த இளவரசனுக்கு சோதனையாக மந்திரிகள் குடுக்க நினைக்கிறதையும் பத்தி போன வீடியோலயே பார்த்தோம். அதுக்கு என்ன நடக்க போகுதுன்னு இந்த வீடியோல பார்ப்போம் வாங்க. அந்த இளவரசன் மந்திரிகள் சொன்னதை ரொம்ப தீவிரமா யோசிச்சான். தீவிரமா யோசிச்சுட்டு இருக்கப்போ, அவனுக்கு அந்த பக்கமா ஒரு சத்தம் கேட்டுச்சு. அது என்னன்னா, யானை அந்த பக்கம் நிக்கிறத பார்த்தான். அது கிட்டக்க போய் அருகில நின்னான். அந்த யானையோட காது விடாம ஆடிட்டே இருக்கிறத அவன் பார்த்தான். அவனுக்கு திடீர்னு ஒரு யோசனை வந்துச்சு. அது என்னன்னா, அந்த யானையோட காதுல 2 மணிய கட்டிவிட்டு, அத மக்கள்கிட்ட எல்லார் வீட்டுக்கும் ஒண்ணு கொடுத்துருவோம். அத மக்களுக்கு கொடுத்துட்டா, அந்த சத்தம் கேட்டுட்டே இருக்கப்போ, விவசாய நிலத்துல காகம் வந்து அட்டூழியம் செய்யாதல்லவா? அப்படின்னு இளவரசர் சொல்றதை கேட்டு மந்திரிகள் அனைவரும், என்ன இப்படி ஒரு முட்டாள்தனமான முடிவை இளவரசர் எடுத்திருக்காரு அப்படின்னு அதிர்ச்சி அடைந்து நின்னாங்க. அதற்கு அப்புறம் மந்திரிகள் அனைவரும் இப்படி பேசிக்கிட்டாங்க. நாம நினைச்சதை விடவே இவர் ரொம்ப முட்டாளா இருக்காரே, இவரை எப்படி அரசர் தேர்ந்தெடுத்தாருன்னு தெரியல. இதுதான் சரியான நேரமும் கூட. இவர் இப்படி செய்ததை பார்த்தாவது அரசர் இந்த முடிவு எவ்வளவு தவறானது என்று புரிஞ்சுப்பாருன்னு நாம நம்புறோம் அப்படின்னு சொன்னாங்க. இளவரசர் சொன்ன மாதிரியே எல்லா விவசாயிகளுக்கும் 2 யானையா அவர் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னா, மறுநாள் காலையில ஒரு விவசாயி அரண்மனைக்கு வெளியில வந்து ஒரே கூச்சலிட்டு அழுக. கொஞ்ச நேரத்துல எல்லா விவசாயிகளும் அந்த அரண்மனைக்கு வெளியில வந்துட்டாங்க. அரண்மனைக்கு வெளியில ஒரே கூச்சலாக இருந்துச்சு. மந்திரிகள் வந்து மக்களிடம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டாங்க. அதற்கு மக்கள் அனைவரும் கோவப்பட்டனர். அதற்கு அந்த மக்கள் கூறினார்கள், காக்காவாது பரவாயில்ல, எங்களோட லாபத்துல தான் சிறிது சேதம் அடைச்சிச்சு. இந்த யானை வந்து எங்களோட முதலுக்கே மோசம் பண்ணிடுச்சு அரசரே அப்படின்னு அங்கே என்ன நடந்துச்சோ அதை மக்கள் அனைவரும் ரொம்ப கோபத்தோட அரண்மனையில் இருக்கிறவங்க கிட்ட தெரிவிச்சாங்க. அதன் பிறகு ராஜாவிடமிருந்து ஒரு உத்தரவு வந்தது. அதற்கேற்ப அங்கிருந்த காவலாளிகள் அனைவரும் அந்த விவசாயிகளிடம் சிலவற்றை கூறி, உங்களை அரண்மனைக்கு அழைத்து வரும்படி அரசர் உத்தரவிட்டார், வாருங்கள் என்று கூறினார்கள். பின்பு அந்த மக்கள் அனைவரும் அரசரிடம் நடந்தவற்றை கூறினார்கள். அரசரும் பொறுமையாக அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்தார். பின்பு தான் எவ்வளவு முட்டாள்தனமாக இருந்துவிட்டோம் என்று யோசித்தார். மந்திரிகளை அழைத்தார். ஏன் இப்படி செய்தீர்கள் என்று கேட்டார். அதற்கு மந்திரிகள் அனைவரும், ஏற்கனவே தான் உங்களிடம் சொன்னோம் அல்லவா, நாங்கள் அவருக்கு சோதனை வைப்போம் என்றனர். அரசர் தான் செய்த தவறை உணர்ந்து இதற்கு என்னதான் தீர்வு என்று மந்திரிகளிடம் அழைத்தார். அதற்கு மந்திரிகள் இப்படி கூறினர், உங்கள் மகள்தான் இதற்கு சரியான தீர்வு கூறுவார், அதனால் உங்கள் மகளை அழைத்து கூறுங்கள் என்றனர். மகளா? நியாயமாக இந்த பொறுப்பு என் மகனுக்கு தான் சேர வேண்டும், இருந்தாலும் பரவாயில்லை என்று அந்த பொண்ணு யாரு